கவிஞர்களின் கண் விருந்தான கொள்ளிட நதிக்கரையிலே பூங்குளம் என்ற ஒரு அழகான கிராமம். இந்த ஊரிலே 2 உயிர்கள் வாழ்ந்தன. ஒரு உயிர் முத்தையன், மற்றொரு உயிர் கல்யாணி. அன்பு ததும்பி ஆசைகள் மலரும் பிரேமை பூங்கொடியாக விளங்கினாள் கல்யாணி. இதயத்தின் பாசமும் இளமையின் துடிதுடிப்பும் கொண்ட வீர திருமகனாக உலவினான் முத்தையன். இவர்கள் இதய போராட்டத்தின் இன்ப ஓவியம்தான் இந்த கதை. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அரியார் மரத்திற்கும் அதே துணை என்ற பொய்யாமொழியின் பொருளை விளக்கும் அனுபவ ஏடுகளாக விளங்கினர் முத்தையனும் கல்யாணியும். வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு. கையில் கம்பன் கவியுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு. கலசம் நிறைய அமுதுண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, அமுதுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு. தெய்வகீதம் பல உண்டு, தெய்வகீதம் பல உண்டு. தெரிந்து பாட நீயுண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, பாட நீயுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு. பையந்தரும் யௌவனமல்றி, வாழும் சொர்க்கம் வேறுண்டோ, வாழும் சொர்க்கம் வேறுண்டோ, சொர்க்கம் வேறுண்டோ. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு. கல்யாணி, கடவுள் இந்த மலரை உனக்காகவே படைத்திருக்கிறார். இந்த மலரை எனக்கு சூட்டுவதற்காகவே உங்களையும் படைத்திருக்கிறார். கல்யாணி, அத்தான் கொஞ்சம் நேரம் மோசம். ஏது நாங்களெல்லாம் கிராமத்துல நடமாட முடியாது போல் இருக்க. எல்லாம் நீர் கொடுக்குற இடங்கான இடம். தர்மகர்த்தா பிள்ளைவா, என்ன இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க? என்ன விஷயம்? விஷயம் ரொம்ப விபரீதமா போச்சு பிள்ளைவா. ஓய், நீர் கேட்டா கேளும், விட்டா விடும். மாட்டுக்கு கொம்பு முளைச்சதுமே மூக்கனாங்கயிறு மாட்டி வைக்கணும் ஐயா, மூக்கனாங்கயிறு மாட்டி வைக்கணும். இல்லாட்டா கட்டுக்கிடங்காம காடு காடா சுத்திக்கிட்டு தான் அலையும். ஒண்ணும் புரியலையே, என்ன விஷயம்? எல்லாம் பொண்ணு கல்யாணியை பத்தி தான் சொல்றேன். கல்யாணிய பத்தியா? ஆமா, காலகாலத்துல அந்த பொண்ணுக்கு கால் கட்டு போடாத உண்மை குத்தம் ஐயா. ஓய், நீர் கேட்டா கேளும், விட்டா விடும். வாலிபத்துக்கு வியாதிக்கு வைத்தியம் பண்றதுல தாமசம் கூடாதுங்க, தாமசம் கூடாது. அட புரியும்படியா சொல்லுங்க ஐயா, என்ன நடந்தது? நம்ம ஊர் பெரிய முதலியார் வீட்டுல கணக்கனா இருக்கானே முரட்டு முத்தையன், அவனும் உங்க பொண்ணும் ஆத்தங்கரையில ஆடுறதும் பாடுறதும் சகிக்க முடியலங்கானு, சகிக்க முடியல. அப்படியா? கல்யாணி இதெல்லாம் அதுகிட்டயா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வேற வழி இருக்கு, சொல்றேன். காலகாலத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் ஐயா. அதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீர் இதை கவனி, நான் அவனை ஒரு கை பார்த்துக்கிறேன். இந்தா பொங்கல், சக்கரை பொங்கல் சாப்பிடு.
ஏதுன்னா அடாடாடா என்னம்மா நீ ஏதாவது கொடுத்தா உடனே ஏது எவடம் எங்க கிடைச்சது இதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கணும். சாப்பிடுனா சாப்பிட. தெரியும்னா தெரியும். என்ன 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 தெரியும்? அண்ணி தானே கொடுத்தது. அண்ணியா? ஏது அண்ணி? எந்த அண்ணி? எங்க அண்ணி? கல்யாணி அண்ணி தானே கொடுத்தது. கல்யாணி தவிர இந்த ஊர்ல வேற யாருக்குமே பொங்கல் செய்ய தெரியாது பாரு. அட அதுக்கு என்ன அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு சாப்பிட. எனக்கு முதல்ல சாப்பாடு போடுமா. என்ன முறையார்வாள் உங்ககிட்ட கணக்கனா இருக்கானே. அட அந்த முரட்டு முத்தேன் ஐயா. மகா மோசம் ஐயா, மகா மோசம். நடத்த கட்டவன். ஓய் நீர் கேட்டா கேளு விட்டா விடும். நீர் அவனை வேலைக்கு வச்சிருந்தா உங்க அந்தஸ்துக்கே கேவலம் ஐயா. அவன் ஊர்ல உம்மை பத்தி பேசிக்கிட்டு திரியறத கேட்டா. அப்படியா? இது வரைக்கும் அவனை நல்ல வேணுதான் நினைச்சிருக்கேன். ஓய் எனக்கு என்ன காணு வந்தது. நீர் கேட்டா கேளு விட்டா விடும். நம்ம மனுஷாலாச்சேன்னு நான் சொல்ல வந்தேன். முத்தையா, நீ இனிமே வேலைக்கு வர வேண்டாம், போயிடு. என்ன இப்படி சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? பேசாத, தீமிரு பிடிச்ச கழுது. இந்த நடத்த கட்ட பசங்களை எல்லாம் இனிமே நான் வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை. நீ போயிடு. இனிமே என் முகத்திலேயே முடிக்க வேண்டாம். திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நான் என்னங்க செய்வேன்? என்ன செய்யறது? பேசாம போய்கிட்டே இருக்கிறது. நடத்த கட்ட பசங்க. இந்த பாருங்க, வேலையை விட்டு போக சொல்றீங்க. ஆனா இந்த நடத்த கட்ட பைய அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, அது இன்னொரு தடவை சொல்லாதீங்க. உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன், போ. எவ்வளவு தூக்கிட்டு வருதுன்னு. புலிப்பட்டி ரத்னம் உள்ள போன காரியம் வழக்கம் போல வெற்றி. உடனே நாம பூங்குளத்துக்கு புறப்படணும். கல்யாண விஷயத்தெல்லாம் காணாஜோரா முடிச்சு போட்டேன். எல்லாருக்கும் பூரண சம்மதம் தானே ரத்னம்? சம்மதமா? இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வைக்கணுமாமா, கொடுத்து வைக்கணும். புதுசா கார் வேற ஆர்டர் பண்ணிருக்கிறேன். அந்த கார் வந்த உடனே நீங்களும் புதுசா வருகிற பூங்குளத்து அத்தையும் அப்படி ஆனந்தமா குத்தாலம், கொடைக்கானல், காஷ்மீர், நீ எங்கெங்க போகணுமோ அங்கங்க போயிட்டு வாங்க. போகலாம் போகலாம் போகலாம். சரி ரத்னம், பிறகு சந்திப்போம். சரி மாமா, அப்போ நான் வர்றேன் மாமா. எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரம்? இன்னைக்கு நீ எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு நான் சொல்லல. கொள்ளிடக்கரைக்கு போயிட்டு வந்தப்பா. அதுக்கு இவ்வளவு நேரமா? அந்த பக்கம் அவங்க எல்லாம் பார்த்திருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? எவங்களாப்பா? என்ன நினைப்பாங்க? எதுக்காக நினைக்கணும்? கல்யாணி, அதிர்ஷ்ட தேவதை உனக்கு அருள் புரிஞ்சிட்டாமா. தாயில்லாத உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் படியாளந்துட்டார். என்னப்பா ஒண்ணுமே புரியலையே. எதுக்கா இவ்வளவு சந்தோஷம்? உனக்கு கல்யாணம். இந்த மாப்பிள்ளைய நம்ம அந்தஸ்துக்கும் குணத்துக்கும் தகுந்த மாப்பிள்ளை. கல்யாணி, லட்சாதிபதி தாமரோட பண்ணையார் 400 வேலி நிலத்து எல்லாம் நல்ல விதமா தாமா முடிவு பண்ணிருக்கேன். யார கேட்டப்பா முடிவு செய்றீங்க? இந்த விஷயத்துக்கு வேற யாரம்மா கேட்கறது? 4 பெரிய மனுஷன் சம்மதிச்சா நாமளும் சரின்னு சொல்ல வேண்டியதுதான். இதுக்கு சம்மதிக்கிற நான் பெரிய மனுஷன் இல்லப்பா. என்னம்மா நீயும் பட்டத்து பொண்ணுங்க பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட? இது நாகரிகம் இல்லப்பா. உங்க பெண் நல்லா வாழ ஆசைப்படுறேன். அப்போ உன் வாழ்வில் எனக்கு அக்கறை இல்லையாம்மா? இருந்திருந்தா இந்த மாதிரி அவசர முடிவுக்கு வந்திருக்க மாட்டீங்கப்பா. எனக்கே புத்தி சொல்றியா? இந்த தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது? கோபிக்காதீங்கப்பா, உண்மையா சொல்றேன். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பரதேச பைய முத்தையனை பத்தி தானே சொல்ல போறேன். அவனும் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிறத ஊர்ல பல பேர் எனக்கு நல்லா சொல்றாங்க. இதை என்னால சகிக்க முடியாது. இதுவரையில் வந்த ஜாதகம் எல்லாம் பிரயோஜனம் இல்லாம போச்சு. இப்ப நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குது. எந்த காரணத்தை கொண்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அந்த அநாத பைய முத்தையனுக்கு யார் இருக்கா? படிப்பு இருக்கா? பணம் இருக்கா? நடத்த கெட்ட பையன். ஊர்ல எல்லாரும் அவனை பத்தி இப்படிதான் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க அயோக்கிய பசங்க. இவ்வளவு ரோஷம் வருது. அவன் நடத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உலகம் தெரியாத பொண்ணு. நீ அவனை மறந்துட வேண்டியதுதான். அவன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எப்போதுமே ராசி கிடையாது. அந்த முரட்டு பையில கட்டிக்கிட்டா நீ ஆயுசு பூராவும் அவஸ்தைப்படணும். போது நீ அம்மா இல்லாத பட்ட கஷ்டம். ஆமா, இது வரைக்கும் அம்மா இல்லாத கஷ்டப்பட்டேன். இனிமே 60 வயசுக்கு அவனோட கஷ்டப்படணும். அதானே உங்க முடிவு. சிவாய நம சிவாய நம. முத்தையா, தினமும் கருக்களோட கருக்களா தாமரைப்பூ பறிச்சுக்கிட்டு போறியே, யாருக்கு அப்பனே? தாமரைப்பூ யாருக்குங்கிற கவலை தாத்தாவுக்கு எதுக்கு அப்பனே? என்ன தாத்தா நீ தாமரைப்பூவை பறிச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்காது. என்னது? என்னடா உடம்ப காட்டுற? என்னடா என் ஆயுசுல இந்த மாதிரி எத்தனை உடம்ப நான் பார்த்திருப்பேன். யோ,
பெரிய மனுஷா நீ சரியான நெருஞ்சு முள்ளு பேர் வழியா நீ சகுனி கூனி சனி பகவான் எல்லாரும் உங்ககிட்ட பிச்சை வாங்கினங்கண்ணே. அதான்டா ஆட்டுக்கு வாழை ஆண்டன் அளந்துதான் வச்சிருக்காரு. உன் குணத்தை தெரிஞ்சுதான் சித்தம்பரம் புள்ள கல்யாணிய வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கறதால தீர்மானம் பண்ணிவிட்டாரு. பெரிய மனுஷன் பாக்குறேன். கல்யாணியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரங்கண்ணே? கல்யாணியை பத்தி பேசுறதுக்கு நான் யாரா? என்ன யாரு இருக்கிற கல்யாணத்தை பேசுறது நாளைக்கு தெரியும் நான் யாரு நாளைக்கு என்னையா இன்னைக்கே பிடியாது முத்தையா. என்னப்பா இது? என்ன என்னையா காலங்காத்தால என்ன கூப்பிட்டு வம்பு இருக்கிற அந்த கரெக்ட் பையன் யார் கிழவன்? நீ கிழவ, உங்க பாட்டு கிழவ, உன் பாட்டு கிழவி, உன் பேரன் கிழவ, உன் பேச்சு கிழவி, உங்க பரம்பரையா கிழவங்கள பத்தி என்ன சொல்றான்னு பத்தி மறுபடியும் ஏதாவது பேசுன கழுத்துல சுருக்கு மாட்டி இந்த ஆல விடுதல தொங்க விட்டுருவான். தொங்க விடுவா எல்லாம் ராமாயண காலத்துல பிறக்க வேண்டியவங்க. அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு இல்ல அடிக்கிறதுக்கு மூஞ்சி மோர கட்டையும் பாரு. ஒரு சமாச்சாரம் கேட்டீங்களா? என்னம்மா எழுத்த விட்டு ஆட்டுக்குட்டிக்கு 6 கால் உள்ள ஒரு கோழி குஞ்சு பிறந்திருக்கு அதுதானே? இல்லன்னா நம்ம கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சான். உங்களுக்கு தெரியுமா? ஆமா. இப்ப அத பத்தி தான் எனக்கு கவலை. போய் உன் வேலையை பாருமா. ஏன்னு அப்படி கோச்சிக்கிறீங்க? மாப்பிள்ள அப்படி ஒண்ணும் கிழம் இல்லையா, 58 வயசு தான் ஆச்சான். அத பத்தி உனக்கு என்னமா போங்கிற? அண்ணா மாப்பிள்ள வீடு பெரிய பணக்கார வீடாம். அவங்க வீட்டுல மரக்கால போட்டுதான் பணத்தை அளப்பாங்களாம். ஆமா, மரக்கால போட்டு பணத்தை அளப்பானா, திராச வச்சுக்கிட்டு நெல்ல நிற்பானா. ஓமாங்கிற கிழவி மாதிரி தொண பேசிக்கிட்டு விட மாட்டேங்கிறிய. அண்ணா என்னதான் இருந்தாலும் இந்த காலத்துல பணம் தானே பெருசா இருக்கு. அது யாருக்கும் தெரியாது, நீ சொல்ல வந்துட்ட. ஓ, நம்ம அப்பா அம்மா இருந்தா நம்ம இந்த கதிக்கு வந்திருப்போமா? உங்க முறப்பெண் கல்யாணியை தான் வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? நீ பேசிக்கிட்டே இரு, உன் பேச்சு முடிஞ்சோன்னு நான் வர்றேன். சாப்பிட்டு போங்கண்ணா. நீ சாப்பிடு, நான் வர்றேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.